அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு அடுத்ததாக பார்க்க போகிற மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோர்ஸு, நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு பிடெக் ஐடி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் ரொம்ப ப்ரீடிஃபைண்டாகவே ஆல்ரெடி நான் 11th ஜாயின் பண்ணும்போது பிடெக் ஐடி தான் சார் படிக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய நோக்கத்தில் தான் அவங்க படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த கோர்ஸ் பற்றி மிகப்பெரிய இம்பேக்ட் கண்டிப்பாக நான் ஒரு பெரிய கோர்ஸ் பற்றி இந்த கோர்ஸ் பற்றி ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன். இதில் நான் சில பாயிண்ட் மட்டும் டிக்டேட் பண்ணணும்னா, ப்ரோக்ராமிங் ஐடியாஸ், ப்ரோக்ராமிங் நாலேஜ் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படித்தவங்க, இல்லை எனக்கு நான் பயாலஜி படிச்சிருந்தாலும் கூட நான் இப்போ அந்த ப்ரோக்ராமிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ப்ரோக்ராமிங் ஐடியாஸ், ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே இந்த கோர்ஸ் எடுக்கிறது மேபி என்னோடய ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம். கோர்ஸோடைய பேக்ரவுண்ட், கோர்ஸ் கண்டென்ட், கோர்ஸ் அவுட்கம் அந்த மாதிரிலாம் சொல்ல போனோம்னா இட் இஸ் பியூர்லி ப்ரோக்ராம். ஈவன் நம்மளுடைய என்டையர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேலை செய்கிறதுல இருந்து சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் எல்லாமே இந்த ப்ரோக்ராமிங் தான். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக ப்ரிஃபர்டு கோர்சஸில் இந்த பிடெக் ஐடி மட்டுமே மிக தரமான இருக்கிற ஸ்டாண்டர்டான கோர்ஸு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த கோர்ஸ் பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ 2023 நம்ம மாணவர்கள் நிறைய பேர் நிறைய கல்லூரியில் டாப் 10 கல்லூரிகளில் இந்த கல்லூரியில் பிடெக் ஐடி எடுக்கணும், இந்த கல்லூரியில் பிடெக் ஐடி எடுக்கணுன்ற லிஸ்ட்டு போட்ட அந்த 10 கல்லூரிகளை பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ நம்பர் 1 மெயின் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லாம் எல்லாரும் பிடெக் ஐடி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 198.5 பிசி கம்யூனிட்டியில் சீட்டே முடிஞ்சிருச்சு. தர் இஸ் நோ சீட் ஃபார் பிடெக் ஐடி. அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 198. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக 200 இருந்தால் தான் சிஇஜி கேம்பஸில் பிடெக் ஐடி வாங்க முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் இங்கே இருக்கிற ப்ரோட்டோக்காலும் டேட்டாவும் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக அந்த மாணவர்கள் வி ஹாவ் டு கலெக்ட் த டேட்டா. அட்லீஸ்ட் 199 இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய ரேங்க் ஒரு பிலோ 500 அந்த மாதிரிலாம் இருந்தால் மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2ஆவதாக இருக்கிற கல்லூரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என். எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு எஸ்எஸ்என் காலேஜ் பிடெக் ஐடி டிபார்ட்மெண்ட்டு. அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 197 இருந்திருக்கு. அது மோர் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1500. உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் நீங்கள் 1500 இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது உங்களோட ரேங்க் இந்த வருஷம் ஒரு 1200 அந்த மாதிரிலாம் இருந்தாலோ இல்லை இந்த ரேங்குக்கு முன்ன பின்ன இருந்தாலும் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த டைமில் நம்ம கைட் பண்ணுவோம். அதே போல் பிசிஎம், எம்பிசி 195 ரேட்டடாக இருக்குது. ஒருவேளை எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 181, 172 அந்த மாதிரி இதில் இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து ப்ரிஃபர்டு பிடெக் ஐடி டிபார்ட்மெண்ட்டு காலேஜ் எங்கே இருக்குன்னா பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு சிஇஜி, இதுதான் காலேஜ் ஆர்டர், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் காலேஜ் ஆர்டர். நம்பர் 1 சிஇஜி, நம்பர் 2 எஸ்எஸ்என், நம்பர் 3 பிஹெச்ஜி. ஸோ பிஹெச்டி காலேஜோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 197 பிசி கம்யூனிட்டி, எம்பிசி எல்லாம் 195 ரேஞ்சில் இருக்குது. அடுத்து டார்கெட் எம்ஐடி கேம்பஸ். நம்மளே எடுத்து நான் ஒரு காலேஜ் லிஸ்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி ஒரு கைடன்ஸாக நான் எனக்கு ஒரு 10 காலேஜ் லிஸ்ட் கொடுங்க சார், இந்த கோர்ஸ் கொடுங்கன்னா இந்த கல்லூரியை மட்டும் தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்த கேட்டகரி அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ். ஸோ அதில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸோ பிஹெச்சியில் எஸ்சி கேட்டகரி இருந்தால் ஒரு 180+ இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 197 ரேஞ்சில் இருந்தால் ஒரு பிடெக் ஐடி படிக்கலாம். ஒருவேளை ஷெட்யூல்டு கேட்டகரி அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாங்கன்னா ஒரு 180 அந்த மாதிரி ரேஞ்சில் 185 ரேஞ்சில் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஒரு அட்டானமஸ் கேம்பஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். இதோட காலேஜோட கட் ஆஃப் 196. எதுலையுமே 190 போக முடியாது, அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 175+ இருக்குது. இன்னொன்று கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அது இன்ஸ்டியூட் டெக்னாலஜி, இது ஒரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ரெண்டு வேறு பிளேசஸ் வருது. அதே போல் அதோடைய கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 194 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் தான் கிடச்சிருக்கு. அதே போல் உங்களுக்கு கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 180+ இருந்தாவே கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா அடுத்த காலேஜஸ் தியாகராஜர் மதுரைக்காரங்களுடைய காலேஜ்
தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 192லேருந்து 193 கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்திருக்கு. அதே போல் SC/ST கேட்டகரி வந்து 166+ இருந்திருக்கு. அடுத்து குமரகுரு, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அதோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 190+ இருந்திருக்கு. சரிங்களா? SC/STனா 196 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருந்திருக்கு. அடுத்து வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT, அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 190 கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்திருக்கு. SC/ST பொறுத்த வரைக்கும் 170 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்திருக்கு. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் 188+ கட் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷம் 190+ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷெட்யூல்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க 160 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தவங்களுக்கு பிடெக் ஐடி கிடச்சிருக்கு. ஸோ அதனால் பி அலர்ட், பி அவேர் ஃபார் பர்டிகுலர் காலேஜ் அண்ட் பர்டிகுலர் கோர்ஸ். இந்த கோர்ஸு எல்லாம் என்னுடைய டார்கெட்டிங் ஐடியாவை வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த டேட்டா ஹைலி உங்களுக்கு யூட்டிலைஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.